குட் ஈவினிங் மக்கள், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் கேப்டன். இன்றைக்கி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இன்று நம்ம தமிழகத்தின் ஆளுநர் இருக்கக்கூடிய திரு ஆர்.என். ரவி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். தமிழகத்தின் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தான் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலே இருந்து கொண்டிருக்கிறார். அது எல்லாருக்குமே தெரியும். அவரின் பதவிக்காலமும் முடிந்து விட்டது. ஒன்றிய அரசு, மத்திய பாஜக அரசு அவரின் பதவிக்காலத்தை இன்றும் நீட்டித்து வழங்கி அவர் தமிழகத்தின் ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் ஆளுநராக இருக்கான்னு சொல்கிறத விட தமிழகத்தின் ஆளும் கட்சிக்கு பெரும் குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால் தான் சரியாக இருக்கும். உச்சநீதிமன்றம் என்று வழங்கிய தீர்ப்பினுடைய அந்த சாராம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழகத்து சட்டமன்றத்தில் அந்த மாமன்றத்தில் நம்ம என்ன சட்டம் நிறைவேற்றினாலும் அதனுடைய மசோதாக்கள் எல்லாமே ஆளுநருக்கு அனுப்பிக்கப்படும். அதுதான் மரபு. ஆளுநர் அதை பார்த்துட்டு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதுதான் காலங்காலமாக 50-60 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் ஆட்சி புரிந்தது. பிஜேபி அரசாங்கம் 13 வருடங்களாக அந்த ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மரபு, இதை தான் செய்யணும். ஆனால் ஆளுநர் ரவி அவர்கள் அதை செய்யலை. அதுதான் பிரச்சனையே. தமிழக மாமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற எந்த மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பினாலும் அவர் உடனே அதுக்கு ஒப்புதல் அளிப்பதே இல்லை. அளித்ததாக சரித்திரமே இல்லை. கிடப்பில் போடுவார், இல்லைனா மீண்டும் மாமன்றத்துக்கு திருப்பி அனுப்புவார். அப்படி இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சுட்டு உட்காந்துருவார். இதுதான் தொடர்கதையாக இருந்து கொண்டே இருந்தது. இதற்கு எதிராகத்தான் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகி கடந்த ஒரு 10 மசோதாக்களுக்கு அவர் ஒப்புதல் அளிக்கவே இல்லை. அதற்கு எதிராகத்தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகினார். உச்சநீதிமன்றத்தை என்ன பண்ணாங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ 3 நீதிபதிகள் அமர்ந்த அமர்வு என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, ஆளுநர் அவர்கள் 3 மாதத்திற்குள் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். உங்களுக்கு அந்த மசோதாவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மீண்டும் நீங்கள் தமிழக அரசின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட கலந்து பேசி அதுக்கு முடிவு கண்டு அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு 3 மாதம் கெடு விதித்தது உச்சநீதிமன்றம். ஆளுநர் ரவி அவர்கள் அதையும் அந்த 3 மாதத்துக்குள்ளாக ஒப்புதல் அளிக்கவும் இல்லை. மாறாக என்ன பண்ணார்னு சொன்னால், அவர் குடியரசுத் தலைவருக்கு 10 மசோதாக்களையுமே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டார். அதற்கு பின்பாகவும் தமிழக உச்சநீதிமன்றம் என்ன சொன்னா, இன்னும் 1 மாதத்துக்குள்ள கடைசி கெடுவாக ஒரு மாதம் கெடு விதித்தது. 1 மாதத்துக்குள்ள நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு. அதையும் அவர் செய்யலை. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இன்று உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய ஆக சிறந்த தீர்ப்பாக தான் அது இன்றைக்கி மக்கள் கொண்டாடப்படுகிறது. 10 மசோதாக்களுக்குமே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்களின் உச்சநீதிமன்றம் சொல்லக்கூட, அதை சொல்கிறத விட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இதுக்கான தீர்ப்பை அளித்தாங்க. பார்த்திவாலா, இன்னொருவர் நம் தமிழகத்திலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் மகாதேவன் அவர்கள் அடங்கிய அந்த அமர்வு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. தீர்ப்புன்னு சொல்றதை விட ஆளுநர் அவர்களின் தலையில் சம்மட்டியால் அடித்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். 10 மசோதாவுக்கும் உச்சநீதிமன்றத்திற்காக நமது அரசியல் சாசன சட்டம் வழங்கிய 142 சிறப்பு பிரிவை பயன்படுத்தி 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும் அவசியமே இல்லை. இது ஆகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கு மட்டும் கிடைத்த வெற்றி கிடையாது, இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியான ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. இனி எந்த மாநிலத்திலும் ஆளுநர்கள் தமிழக சட்டமன்றம் போலவே அந்தந்த மாநிலங்களின் மாமன்றங்களில் நிறைவேற்றப்படுகின்ற அனைத்து மசோதாக்களையும் உடனே ஒப்புதல் வழங்கி ஆக வேண்டும். இன்னும் பெண்டிங்கில் இருக்கிற சில மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் 1 மாதம் கொடுத்துருக்காங்க. 1 மாதத்துக்குள்ள ஆளுநர் முடிவெடுத்தே ஆக வேண்டும். இந்த சென்ஸ் என்னது, அவர் ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் அதுக்கான அர்த்தம். இது தமிழக அரசுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 10 மசோதாக்கள். ஆளுநர் தான் நமது பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் இருப்பது தான் மரபாக இருந்தது. அது எல்லா ஸ்டேட்லையும் அதை யாருமே எதுக்கவும் இல்லை. ஆனால் தமிழகத்தின் ஆளுநர் ரவி அவர்கள் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருந்தார். ஆனால் அதை தமிழக அரசினுடைய எந்த வழிகாட்டுதலும் இன்றி அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறே அவர் பல்கலைக்கழக வேந்தர்களை நியமித்துக் கொண்டிருந்தார். அது பெரிய ஒரு சர்ச்சைக்கு வித்திட்டது. உயர்கல்வி அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த பிரச்சனை தான். அந்த உயர்கல்வி அமைச்சரை கூட அவர் கலந்து ஆலோசித்தது கிடையாது. சொல்ல போனால் ஆளுநர் என்பவருக்கு அதிகாரமே கிடையாது. அரசியல் சாசனம் ஆளுநருக்கு அதிகாரத்தை கொடுத்து வைக்கல. அந்த ஆளுநர் அப்படிங்கிற அந்த பதவி உண்டாக்கப்பட்டக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சி தலைவர்கள் எம்பியாக இருப்பாங்க, சென்ட்ரல் மினிஸ்டராக இருப்பாங்க, ஒரு வயதுக்கு அப்புறம் ஓய்வு பெறுவாங்க. ஓய்வு பெற்றதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ரிலாக்ஸேஷன், ஏதாவது மாநிலத்தின் கவர்னராக இருப்பாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு
பதவியாக தான் அது பார்க்கப்பட்டது. அதிகாரமே கிடையாது. ஆனாலும் முக்கிய மாமன்றங்களில் சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்படுகின்ற அந்த மசோதாக்கள் அவருக்கு அனுப்பப்படும். அதுக்கு ஒப்புதல் அளித்து விட்டு அவர் ரிலாக்ஸாக 5 வருஷம் அனுபவிச்சு போகலாம். அதுதான். மற்றபடி எந்த ஒரு அரசியல் சாசன சட்டம் என்பது அவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கல. ஆனால் ஆர்.என். ரவி அவர்கள் தனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்று உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தமிழக அரசின் சார்பாக தமிழகத்தின் மேலவை எம்பி திரு வில்சன் அவர்கள் தமிழக அரசின் சார்பாக வாதாடினார். வில்சன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதே பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர். ஒவ்வொரு தமிழக அரசு சார்பாக வாதாடி வெற்றியோடு வருவார். வரும்பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு சமயம் அவரை மிக சிறப்பாக வில்சன், நீ வில்சன் அல்லப்பா வின்சன் என்று குறிப்பிட்டு பாராட்டியிருப்பார். அந்த அளவுக்கு தமிழக அரசுக்காக பாராட்டி அவர் வாதாடி அனைத்து வழக்கிலுமே தமிழக அரசுக்காக வெற்றி தான் பெற்றார். நீட் விலக்கு மசோதாவும் அவர் வாதாடினார். அவர் சிறப்பாக வாதாடியின் காரணமாகத்தான் தமிழக அரசின் சார்பாக அவருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேலவை எம்பியாக அவரை அனுப்பி வைத்தார். இப்படியாக இருக்கும் பொழுது இன்று வந்த இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஆர் மகாதேவன் அவர்கள், பார்த்திவாலா இவர்கள் இருவரும் வழங்கிய அந்த தீர்ப்பு ஆக சிறந்த தீர்ப்பு. அதில் 10 அம்சமாக வரக்கூடிய ஆளுநருக்கு அதிகாரமே இல்லை. தமிழக மாமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு மசோதா உங்களுக்கு வந்தால் கையெழுத்து போட்டு அனுப்பணும். அதில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருக்குன்னா நீங்கள் தமிழக முதல்வரோடு டிஸ்கஸ் பண்ணி அதை உடனே தீர்த்தம் வைக்கணுமே தவிர கிடப்பில் போடவே முடியாது. அதையும் மீறி நீங்கள் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது என்பது ஏற்கத்தக்கதே அல்ல, சட்ட விரோதமானது என்று மிக கடுமையாக சாடியுள்ளனர் இரு நீதிபதி அவர்களுடைய அந்த அமர்வு. இன்னும் அதற்கும் மேலாக அவர்கள் 2ஆம் முறை ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதா சட்டமன்றத்திற்கு 2ஆம் முறையும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இவருக்கு அனுப்பப்படும் பொழுது அதை அவர் நிராகரிக்கவே முடியாது என்கிறது உச்சநீதிமன்றம். அதுபோலவே பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்திலும் பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநரை நீக்குகின்ற மசோதாவையும் தமிழகத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி அதை ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதற்கும் ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை. அதற்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கிவிட்டது. இதன் மூலம் ஆளுநர் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்கிற தனது பதவியை இழக்கிறார். இது வரைக்கும் அரசியல் சாசனம் அவர் கொடுத்திருந்த அந்த அழகான அந்த பதவியை இந்த ஒரு பிடிவாதம் பிடித்த ஆர்.என். ரவி அவர்களால் அனைத்து ஆளுநர்களும் இழக்கின்றனர். இனி பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களை நியமிப்பதெல்லாம் இப்பொழுது பல்கலைக்கழக வேந்தராக திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றிலிருந்து பொறுப்பிற்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றாரு தீர்ப்பு வந்ததிலிருந்து. இனி பல்கலைக்கழக வேந்தர்களை நியமிக்கும் குழுவை தமிழக அரசு நியமிக்கும். ஆளுநருக்கு அதில் ஒரு சிறிய ஒரு மதிப்புமிக்க ஒரு பதவி தன்னுடைய வாய்க்கொழுப்பால் தன்னுடைய சவடாலான செயல்பாடுகளால் இழந்து நிற்கிறார் ஆர்.என். ரவி அவர்கள். 50 வருடங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் ஆக சிறந்த ஒரு தீர்ப்பாக இது பார்க்கப்படுது. அண்ணா அவர்கள் ஆக்சுவலாக அண்ணா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுதே சொன்ன ஒரு கோட் இன்று வரையில் பிரபலம். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு என்றார் அறிஞர் அண்ணா. அது 100க்கு 100 பொருந்தும். நாட்டுக்கு தாடினா ஆட்டுக்கு ஏதாவது பயன் ஒன்றுமா? கிடையாது. அதுபோல நாட்டுக்கு ஆளுநர்கள் எந்த பயனும் கிடையாது. பயன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த 5 வருஷம் இருந்த அந்த பதவி அவங்க அனுபவிச்சு போயிருக்கலாம். ஆளுநர் இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம், இந்த ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தன்னுடைய ஆட்சி எந்த மாநிலத்திலும் நடைபெறவில்லையோ அந்த மாநிலத்திலெல்லாம் இந்த மாதிரியான கவர்னர்களை நியமித்து எல்லா அரசுக்கும் கூட சொல்லி கொடுத்து முடிக்கிறது. தமிழகத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள், கேரளாவில் ஆளுநர் ஆரிஃப் கான் அவர்கள், இப்படி எங்கேயும் சொல்லலாம். நமது திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே பாண்டிச்சேரியும் இன்னொரு மாநிலத்துக்கும் சேர்த்து நியமித்திருந்தார்கள். அங்கேயும் குடைச்சல். சமீபத்தில் தான் பாராளுமன்றத்தினுடைய எலெக்ஷனில் எம்பி அடிக்கணுங்கிற ஆசையில் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய ஆளுநர் பதவியை தானாகவே விட்டு வந்தார். எப்படியும் ஜெயிச்சு எம்பிஐ டெல்லியில் போய் உட்கார்ந்தலாம். சங்கப்பட நடக்கலை. தமிழகத்தில் நடக்காது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அதற்கான முயற்சி அவர்கள் விட்டப்பாடில்லை. தமிழர்களும் தங்களுடைய அந்த செயல்பாடுகளை விட்டு கொடுத்த பாடம் இல்லை. இதுதான் இன்றைய ஹைலைட்டாக இருந்துட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அதிகபட்சமான கண்டனங்கள் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இன்றைய தானாக ஒரு பதவி விலகணுங்கிறார். திரு வீரமணி அவர்கள், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், அன்புக்குரிய அண்ணன்
எனக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர் கு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இப்படி எல்லாருமே சரமாரியாக நீங்கள் வந்து தன்னாலே நீங்கள் போயிருங்க அப்படிங்கிறாங்க. இந்த தீர்ப்பின் மூலம் ஆளுநர் ரவியின் கொட்டம் அடக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே ஆட்சியாக இருந்தாலும் சரி. சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்திருக்கிறாரு, கவர்னர் ரோசையா அவர்கள் இருந்திருக்காங்க கவர்னராக, திருமதி ஃபாத்திமா பி அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நீதிபதியாக இருந்தவங்க, அவங்க ஆளுநராக இருந்திருக்காங்க. அதுக்கு பின்பாக பார்த்தால் ராவ் என்பவர் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்றத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமானதல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேர்த்த தீர்ப்பு, ஆக சிறந்த தீர்ப்பு. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து தமிழக முதல்வர்கள் வாதாடி வென்றிருக்கிறார். இதன் மூலம் ஆளுநர்களின் அதிகாரம், அட்டகாசம், ஆளுநர்களின் கொட்டம் அடக்கப்பட்டது என்றே சொல்லலாம். அவர்களுக்கு இருந்த ஆகச்சிறந்த அரசியல் சாசனம் வழங்கியிருந்த அவர்களுக்கான முக்கியத்துவத்தையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா பல்கலைக்கழக வேந்தர் ஆளுநர் தான் இத்தனை வருடங்களாக. இனி அந்த பதவியே இல்லை, முடிஞ்சு போச்சு. இன்றிலிருந்து தமிழக முதல்வர்களே அதற்கு எதிராக அவர்கள் சட்டமன்ற நிறைவேற்றிய அந்த மசோதாவை உச்சநீதிமன்றம் அப்ரூவ் செய்து அனுப்பியாச்சு. எப்போ அந்தாப்பா நீ தான்ப்பா தமிழக முதல்வர்கள் தான் இனி பல்கலைக்கழகங்களையும் வேந்தர் அப்படின்ட்டு. இனி தமிழக முதல்வர்கள் தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கான இந்த வேந்தர்களுக்கான தேர்தல் குழுவை தமிழக முதல்வர்கள் தான் நியமிப்பார். ஆளுநர்களுக்கு இனி அதில் ஒரு சிறிய வேலை கூட இல்லாமல் முடிஞ்சு போச்சு, முடிச்சு விட்டாங்க. உச்சநீதிமன்றம் முடிச்சு விட்டோம், அவ்வளோதான். முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி மீம்ஸுக்கு இரையாகி விட்டார். நாளைக்கு ஃபுல்லாக ஆரண்டவர்கள் தான் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு மீம்ஸுக்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்க போகிறார். இது போலவே தமிழக அரசு சமீபத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 4th அமெண்ட்மெண்ட் பில், வக்ஃப் 4th அமெண்ட்மெண்ட் பில், அதற்கு எதிராகவும் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த வழக்கிலும் தமிழக அரசு இதே போராட்ட குணத்தோடு, இதே அற உணர்வோடு, சிறுபான்மையின் போன்ற சிறுபான்மையின் மக்களின் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற தமிழக அரசு, தமிழக முதல்வர்கள் இதே அற உணர்வோடு, இதே போராட்ட குணத்தோடு போராடி அந்த வக்ஃப் 4th அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு எதிராகவும் வெல்ல வேண்டும் என்பதை என் போன்ற சிறுபான்மையினரின் எதிர்பார்ப்பு. தமிழக முதல்வர் அவர்கள் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரணாக, அவர்களின் பெரும் ஓட்டு வங்கியாக தமிழக அரசியல் வரலாற்றில் 50 வருடங்களுக்கு மேலாக தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த செயல்பாட்டின் நன்றியாக தமிழக முதல்வர் அவர்கள் இதே அற உணர்வோடு, இதே போராட்ட குணத்தோடு அந்த 4th அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு எதிராக நின்று வெல்ல வேண்டும். நீங்கள் அந்த எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டது போலவே தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும். 4th அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு எதிராகவும் நீங்கள் போராட வேண்டும், நாம் வெல்ல வேண்டும். கேப்டன் சைனிங் ஆஃப்.